ஹரஹர சங்கரா, ஜெய சங்கரா. எல்லோருக்கும் குட் காலை வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கு? வெயில் நிறையா இருக்குது, ஜாக்கிரதையாக இருக்கோ. நிறையா தண்ணி சாப்பிடுங்கோ, மோர் சாப்பிடுங்கோ, சாப்பிடுங்கோ. இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல். இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க மாமி சொல்லுவா, இது எப்படி பண்ணுறா எல்லோரும் நோட் பண்ணிக்கோங்க. சொல்லுங்க. முருங்கைக்காய் மாங்காய் போட்டு வெத்த குழம்பு. மாங்காய் வெத்த குழம்பா? ஆமாம், முருங்காய் ஒன்று இருக்குது, அதையும் போட்டு மாங்காய் ஒன்று இருக்குது, அதையும் போட்டு எண்ணெய் ஊற்றி நல்லெண்ணெய் ஊற்றி கடுகு வெந்தயம் ஒரு மிளகா வத்தல் கட்டி பெருங்காயம் இது நானும் தாளிச்சிருக்கேன். தாளிச்சிட்டு மாங்காயும் முருங்காயும் போட்டு வதக்கிட்டு இருக்கேன். இந்த புளி கரைச்சி ஊற்ற போகிறேன். இந்த புளி கரைச்சி வச்சுருக்கேன், அதை ஊற்ற போகிறேன். இதை ஊற்றிட்டோம்னா இதுக்கு உப்பரப்பு போட்டேன்னா இது அப்படியே கொதித்து புரிகிட்டு இருக்கும். அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுடுறேன். ரத்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு போட்டுட்டேன். இதோ அடுத்து சாம்பார் பொடி போடுறேன், 2 ஸ்பூன். அவ்வளோதான். இது நல்லா கொதித்து குறுகட்டும். வெத்த குழம்பு ரெடி ஆகிடும். கலக்கி விட்டுட்டு அப்படியே புளிப்பு உப்பு உரப்புமா பார்த்தீங்கன்னாக்கா என்னென்னா நல்லெண்ணெய் ஒரு 50 கிராம் நல்லெண்ணெய், கொஞ்சம் கூடவே ஒரு 100 கிராம் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். கடுகு போட்டேன், வெந்தயம் பெருங்காயம் ஒரு மிளகா வத்தல் போட்டு தாளிச்சுட்டு புளி கரைச்சி ஊற்றி உப்பு சாம்பார் பொடி 2 ஸ்பூன். எங்கள் 2 பேருக்காக சாம்பார் பொடி 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். அடுத்து இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி பொரிச்ச கூட்டு தான் பண்ணியிருக்கேன். வெய்ய காலம், அதனால் அதுதான் சரிப்பட்டு வரும். கொஞ்சமாக தண்ணியை கொதிக்க வச்சு அதில் கத்திரிக்காயும் முருங்கைக்காயும் போட்டிருக்கேன். அதில் இது கொதிச்சுட்டு இருக்குதா, பாதி காவாசி வெந்திருக்குது, காவாசிக்கு மேலே வந்துருக்கு. இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுடுறேன். கட்டி பெருங்காயம் கொஞ்சோண்டு இதுக்கு போட்டேன். கொஞ்சமாக தூள் பெருங்காயம் போடல, கொஞ்சமாக மஞ்சள் தூள். இது கொதிச்சுட்டு இருக்கு. இது நல்லா வெந்ததுக்கப்புறம் இந்த பருப்பு வச்சுருக்கேன் பாருங்க, இதை போட்டுட்டு தேங்காய் மிக்சியில் அரைச்சி இதை எடுத்து வச்சுட்டுருக்கேன். தேங்காய் ஒரு மிளகா வத்தல் ஜீரகம் அரைச்சி வச்சுட்டுருக்கேன். இதை நல்லா அரைச்சி இதில் போட்டுருவேன் கூட்டுல. தேங்காய் எண்ணெயை கடுகு உளுத்தம் பருப்பும் தாளித்து கொட்டிடுவேன். அதுதான் பொரிச்ச கூட்டுக்கு செய்கிற போது காமிக்கிறேன். ஆமாம், இன்றைக்கி சமையல் இதுதான். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாங்காய் வெத்த குழம்பு இருக்குது பாருங்கள். நல்லா புளிப்பு உப்பு உரப்புமா பிரமாதமாக இருக்குது தொட்டுன்னு சாப்பிட்றதுக்கு. நம்ம குழம்பை ஊற்றி நெய் ஊற்றின்னு சாப்பிட்டோம்னா அந்த மாங்காய் இப்போ புதுசாக வர்றதுனால அதை போட்டு வெத்த குழம்பு வச்சோம்னா அப்புறம் நல்லா அந்த புளிப்பு எரிக்கும். அதனால் மாமி கொஞ்சமாக புளிப்பை கரைச்சிருக்கா. பெஞ்சு சாப்பிட்றப்போ ரொம்ப ஜோராக இருக்கும். அது தொட்டுக்கிறதுக்கு ஆனியன் தயிர் பச்சடி பண்ணுவோம், அது தொட்டுன்னு சாப்பிட்லாம். அது ரொம்ப ஜோராக இருக்கும். இது ஒன்றா செய்கிற போது காமிக்கிறோம். மாங்காய் குழம்பு, புளி குழம்பு வெத்த குழம்பு கொதிச்சுன்னு இருக்குது. தொட்டுக்கிறதுக்கு மாமி கத்திரிக்காய் முருங்கைக்காய் பொரிச்ச கூட்டு பண்ணிட்டு இருக்கா. அதுக்கு என்ன பண்ண போகிறான்னு மாமி சொல்லுவாள். காய் வெந்துட்டு வெந்ததுக்கப்புறம் இதை நல்லா அப்படி கடைஞ்சிட்டு இதை என்ன போட்டிருக்கேன்னா பாசி பருப்பு கொஞ்சம் துவரம் பருப்பு கொஞ்சம் 2ம் போட்டிருக்கேன் இந்த கூட்டுக்கு. இதை அப்படியே கடைஞ்சிட்டு இதில் போட்டுற வேண்டியது. இதோடு சேர்ந்து இது நல்லா கொதிக்கட்டும். பருப்போடு சேர்ந்து தேங்காய் அரைச்சின்னு போட்டேன்னா அது முடிஞ்சது வேலை. அரைச்சிட்டு வந்தாச்சா? அரைச்சிட்டு வந்துட்டேன். இன்னும் கொஞ்சம் நைஸாக அரைக்க வேண்டியிருக்கு. அரைச்சின்னு வந்துடுறேன். இல்லை, எப்போ போகணும் வேணும்? இதோ ஒரு 5 நிமிஷம் கழிச்சு. தேங்காய் ஜீரகம் மிளகா வத்தல் இதை போட்டு தேங்காய் ஒரு அரை மூடி தேங்காய் வச்சேன், ஒரு மிளகா வத்தல் ஜீரகம் போட்டு உளுத்தம் பருப்பு வேணுன்னா நீங்கள் வறுத்து இதில் போட்டுக்கலாம். இன்றைக்கி நான் உளுத்தம் பருப்பு வறுத்து போடலை. கொஞ்சமாக ஒரு டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு வறுத்து இதில் போட்டுக்கலாம். நல்லா கொதிக்கட்டும். அப்புறம் இதுக்கப்புறம் தாளிச்சு கொட்ட வேண்டியது தான் இதுக்கு வேலை. கருவேப்பிலையெல்லாம் போட்டாச்சு? கருவேப்பிலை அப்போவே போட்டேன். நான் கொதிச்சோம்னா அது கடுகு உளுத்தம் பருப்பு கொஞ்சம் கருவேப்பிலை வச்சுருக்கேன், அதை தாளித்து கொட்டோம்னா. இதுக்கு மாவெல்லாம் கரைச்சி ஊற்றணும் அவசியம் இல்லை. இப்படி இருந்தால் தான் ஆற கெட்டியமாயிடும். இப்படி இருந்தது தான் தளர இருந்தது தான் பொரிச்ச கூட்டு. அதனால் மாவெல்லாம் கரைச்சி ஊற்ற வேண்டாம். கத்திரிக்காய் முருங்கைக்காய் பொரிச்ச கூட்டு ரெடி பண்ணிட்டேன். தேங்காய் எண்ணெய் ஊற்றி
கடுகு உளுத்தம்பருப்பு கருவேப்பிலை தாளித்து கொட்டிட்டேன். கத்திரிக்காய் முருங்காய் பொரிச்ச கூட்டு. இது என்னென்னா மாங்காய் உப்பு போட்டு வச்சுருக்கேன். 2 நாள் ஊறுனதுக்கப்புறம் இதை எடுத்து இதை ஜாடியில் போட்டு வெந்தயம் பெருங்காயமெல்லாம் வறுத்து மிளகாலாம் வறுத்து இதில் போட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். 2 நாள் ஊறட்டுவது இந்த மாங்காய். ஊறினதுக்கப்புறம் எடுத்து போடுவேன். ஆமாம் ஆமாம், வெந்தய மாங்காய் மாதிரி போடலான்ட்டு. ஆமாம், கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி இது பண்ணியிருக்கேன். ஊறட்டும், அது நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். அடுத்து இந்த வெத்த குழம்பு ரெடியாக எடுத்து வைக்க வேண்டியதான். எடுத்து வச்சுட்டு கொதிச்சு முடிச்சுட்டு சாப்பிட வேண்டியதான். மாங்காய் வெத்த குழம்பு கத்திரிக்காய் முருங்காய் பொரிச்ச கூட்டு, அவ்வளோதான். அந்த வெந்தய மாங்காய் ஊறுகாய், அப்புறம் தயிர் பச்சடி பண்ணுறோம். வெங்காய தயிர் பச்சடி, ஆனியன் தயிர் பச்சடி. அது உங்களுக்கெல்லாம் தெரியும் எப்படி செய்கிறதுங்கிறது. அதனால் இனிமேல் தான் நறுக்கணும். நம்ம வெய்ய காலம் டெய்லி ஒரு பச்சடி சேர்த்துக்கிறது நல்லது. வெள்ளரிக்காய், கேரட்டு, இல்லை வெங்காயம், இது மாதிரி ஏதாவது ஒன்று உளுத்த டாங்கர் பச்சடி, அது மாதிரி ஏதாவது செஞ்சு சாப்பிட்றது நல்லது. மாங்காவும் அதே மாதிரி லிமிட்டடாக சாப்பிடுங்க. மாங்காயிலையும் சூடு நிறைய இருக்குது. அதனால் அது கொஞ்சம் பார்த்துட்டு ராத்திரி தூங்குறதுக்கு முன்னாடி கண்ணுக்கு தொப்புளுக்கெல்லாம் விளக்கெண்ணெய் தடவிண்டா சூடு ஒன்றும் பண்ணாது உங்களுக்கு. அதனால் இன்றைக்கி மெனு வந்து பார்த்தீங்கன்னாக்கா சண்டே ஸ்பெஷல் என்னென்னு கேட்டீங்கன்னாக்கா மாங்காய் குழம்பு, வெத்த குழம்பு, முருங்கைக்காய் மாங்காய் போட்டு அந்த கத்திரிக்காய் முருங்கைக்காய் போட்டு பொரிச்ச கூட்டு இதான் இன்றைக்கி பண்ணியிருக்கேன். அப்புறம் ஆனியன் தயிர் பச்சடி அந்த வெந்தய மாங்காய். ஸோ இதான் இன்றைக்கி எங்கள் இடத்துல வந்து சமையல் பண்ணியிருக்கேன். எல்லாம் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து எல்லாம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் விடாமல். நீங்களாம் என்ன சமைச்சீங்கிறதையும் சொல்லுங்க கமெண்ட்லாம். ஆமாம். தேங்க்யூ வெரி மச். பாய்.